பாராட்டு கொடுத்துருவோம். இந்த ட்ரைனிங்க வந்து நீங்க இன்னைக்கு உள்வாங்கிட்டு போய் நாளைக்கு நீங்க நடைமுறைப்படுத்தணும். அதுல என்னென்ன நன்மைகள் இன்னைக்கு வாங்கின இந்த ட்ரைனிங்க உள் வாங்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? இதை வந்து உள்வாங்கி நீங்க வந்து நடைமுறைப்படுத்தும் போது மிகப்பெரிய வலுவான டீம் உருவாகும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டீம் உருவாகிறது இல்ல, ஸ்ட்ராங்கான டீமா இருக்கணும். அதுதான் எதிர்காலம். அந்த மாதிரி டீம் உருவாகும். சரி, அந்த டீமுக்கெல்லாம் நீங்க இணைக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். உள்வாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம். நாளைக்கு சிஸ்டத்துல வந்து அவங்க மாதிரி நீங்களும் ட்ரைனிங் கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா உங்க டீமுக்கு நீங்க நினைக்கிற ஊர்கள்ல எங்கெல்லாம் உங்க டீம் வளர்க்குறீங்களோ அங்கெல்லாம் இந்த சிஸ்டத்தை சொல்லி கொடுத்து உங்க மக்களை இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது பயன்படக்கூடிய ஒரு அருமையான விஷயமா நீங்க அமைஞ்சிருக்கு. ரொம்ப பவரான விஷயங்கள். ஸ்ரீகாந்த் சார் எடுத்த விஷயங்களும் வந்து ரொம்ப அருமையான விஷயங்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராம் சார் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. சம்பத் சார் வந்து உங்களுக்கு நடைமுறையில எப்படியெல்லாம் நீங்க வந்து உங்க டீமை வளர்த்துக்கணும், டீமுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் மறந்துடாதீங்க. மனசுல கொண்டுட்டு போய் நடைமுறைப்படுத்ததான் உங்களுடைய சக்சஸ் இருக்கு. அதை ரொம்ப கரெக்டா செய்யுங்க. ரைட், ஓகே. இப்ப நம்ம வந்து 2 ஜாதகம் வந்து அடிக்கடி பேசிட்டு இருக்கிறோம். 1+1. சரி, இன்னொன்னு கோல் செட்டிங் வந்து 4ஆ பிரிச்சு வந்து இப்ப பண்ணது வந்து முதல் வாரம் முடிஞ்சிருச்சு. என்னையோட யார் வந்து 4ஆ பிரிச்சு இன்னைக்கு முதல் வாரத்துல வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், முதல் வாரம் முடிச்சிருக்கிறோம்னு சொல்றதுக்கு யாரு 4ஆ நாங்க வந்து பிரிச்சோம். கோல் செட்டிங் வந்து 4ஆ பிரிச்சுட்டு முதல் வாரத்தை என்னோட முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற யாராவது இருக்கீங்களா? யாரும் பண்ணல. ஓகே, 1+1 இன்னைக்கு யாராவது பண்ணிருக்கீங்களா? சக்சஸா பண்ணல. இந்த 2 விஷயத்தையும் பண்ணலாங்கிற ஐடியா இருக்கா? பண்ணலாங்கிற ஐடியா இருக்கு. சரி, பண்ணுனா நன்மை இல்லையா? இது ஏதோ சொல்றாங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. உங்களுக்கு உணர்ந்து பார்த்து நீங்க செய்யணும் இல்லையா? அதனால கோல் செட்டிங் விஷயத்தையும் போயிட்டு இந்த மாசம் வந்து 4 பங்கா பிரிச்சு அதை சரியா செய்யுங்க. 1+1 இப்ப வந்திருக்கிற அத்தனை பேரும் அடுத்த மாசம் இன்னொரு நபரோட உட்காரணும், புது நபரோட உட்காரணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ட்ரைனிங், நமக்கு வந்து பயிற்சி ரொம்ப அருமையான சிறப்பா அமைஞ்சிருக்கு. அதனால நமக்கு நாமே ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருவோம். வாழ்த்துக்கள், நன்றி.